வணக்க மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். குளிர்காலம்னா நமக்கு ஜாலி தாங்க. ஆனா அது கூட வர அந்த இருமல், ஜுரம் இதெல்லாம் ரொம்ப இரிட்டேட் ஆகுங்க. நம்ம ஊர் குளிருக்கே இப்படின்னா நான் சொல்ல போற ஆச்சரியங்களை கேட்டீங்க உங்களுக்கு உதறல் எடுத்துரும். இதோ குளிர பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. யூகேல தாங்க 1895ல கொடூரமான குளிர் ரெக்கார்ட்ல இருக்குங்க. அதாவது ஒரு தடவை இல்ல 3 தடவை. அதோட அளவு பாத்தீங்கன்னா -27 டிகிரி. நமக்கு +27லே -27னா குளிர்காலத்துல விழுற பனியில தண்ணி இருக்குங்க. சராசரியா 12 சென்டிமீட்டருக்கு பனி பெஞ்சதுன்னா அதுல 1 சென்டிமீட்டர் தண்ணி எடுக்கலாமா. பேசாம நம்ம பனி குடிநீர் திட்டம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கலாமே. 1887ல அமெரிக்கால மோண்டனா பிளேஸ்ல பனி பெஞ்சிருக்குங்க. அப்போ ஒரு பனிக்கட்டி விழுந்திருக்கு. அதோட அளவு பாத்தீங்கன்னா 15 இன்ச் அகலம், 8 இன்ச் திக்னஸ்ங்க. அது தரையில விழுந்ததுனால பனித்துளி. இதுவே யாரோட தலையில விழுந்திருந்தா பனித்துளி. அண்டார்டிகால ஓஸ்டோக் ஸ்டேஷன்ல மிக குறைவான வெப்பநிலை அப்படின்னு சொல்லிட்டு 1983ல பதிவு பண்ணிருக்காங்க. எவ்வளவு தெரியுமா? -123 டிகிரி செல்சியஸ். எனக்கெல்லாம் அங்க போனா குளிராதுங்க. ஏன்னா போனோன்னு ஒரே நிமிஷத்துல உடஞ்சிருவேன். அப்புறம் எங்க உலகத்தோட மொத்த நிலப்பரப்புல 12% பனி சூழ்ந்திருக்குங்க. நம்ம ஊர்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. வேணா தரையில வெள்ளை பெயிண்ட் அடிச்சுட்டு பனின்னு எழுதி வச்சுக்கலாம். குளிர்காலத்தை சமாளிக்க பல விலங்குகள் பல டெக்னிக்ஸா ஃபாலோ பண்ணுதுங்க. சில விலங்குகள் இடத்தை மாத்திரும், சில விலங்குகள் உடம்புல முடி அதிகமா வளர்த்துக்கும், சில விலங்குகள் என்ன பண்ணும்னா உணவை பாதுகாப்பா வச்சுட்டு அது பக்கத்திலே படுத்து தூங்கிடும். நமக்கு ஒரே ஒரு வழிதாங்க, கம்பளியை எடுத்து இழுத்து போத்திட்டு தூங்க வேண்டியதான். குளிர்காலத்துல பனியில சிக்கி ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு பயப்படுற வியாதிக்கு பேரு ஷியனோபோபியா. இது ஒரு கிரீக் வேர்டுங்க. ஆமா, இந்த காலையில குளிர்காலத்துல எந்திரிச்சு ஆபீஸ் போறதுக்கு அழுகுறோமே, அந்த போபியாக்கு என்ன பேரு? குளிர்காலத்துல சன்ரைஸும் சன்செட்டும் பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா பனியோட ஈரப்பதத்துல அந்த அட்மாஸ்பியரே கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் சன்ரைஸும் சன்செட்டும் கலர்ஃபுல்லா இருக்கும். சன்செட் பார்க்கலாம், சன்ரைஸ் பார்க்கறதுக்கு காலங்காத்தால -40 டிகிரி செல்சியஸ் போச்சுனாலே மனுஷனோட உடம்பு மட்டும் இல்லைங்க, மூச்சு காத்து கூட உறைஞ்சிருமா. பிளஸ்ல இருந்து மைனஸை தாண்டினாலே மொத்தமா அடங்கிதான். அதுக்கப்புறம் மூச்சு என்ன, மூச்சு காத்து என்ன. நியூசிலாந்துல வெட்டா அப்படின்ற ஒரு பூச்சி இருக்குங்க. இது என்ன பண்ணும்னா குளிர்காலத்துல உறைஞ்சி ஐஸ் கட்டியா ஆகி வெயில் காலத்துல நார்மல் ஸ்டேஜுக்கு வந்து வேலையை பார்க்க போயிடுமா. இது மாதிரி ஒரு ஆப்ஷன் நமக்கு இருந்தா குளிர்காலத்துல கம்முன்னு பேசாம தூங்கிட்டு வெயில் காலத்துல கும்முன்னு எந்திரிச்சு வேலைக்கு போயிடலாம். வின்டர் ஸ்டார்ம் பனிப்புயல் வரும்போது 39 மில்லியன் டன் பனி விழுன்னு ஆராய்ச்சியில சொல்றாங்க. எனக்கு ஒரு நிக்நேம் கிடைச்சிருச்சு. இனிமே என் பேரு வின்டர் ஸ்டார்ம் துரைராஜ். பனிப்புயலா வருவேன், ஆனா சில் பண்ணுவேன். வின்டர் அப்படின்ற வார்த்தை ஜெர்மன் லாங்குவேஜ்ல இருந்து வந்திருக்கு. இதோட ரியல் ப்ரொனன்சியேஷன் பாத்தீங்கன்னா வின்டார். வின்டார் அப்படின்னா தண்ணீர், ஈரம், இப்படிதான் மீனிங்க. குளிர்ல எல்லாம் உறைஞ்சு போகுது, அப்புறம் என்ன தண்ணீர். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு. நான் உங்கள் 12 டக்கர் துரைராஜ்.